நமஸ்காரம் மாமா. ஓ, அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அஹ், இப்ப வணக்கம். ரெக்கார்டிங்கோட ஆரம்பமாகுது. நான் இனி இடையில இடையில ஆட்கள் வேற அட்மிட் பண்றதே ஒரு 2 3 பேர் வேற வேற அட்மிட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாய் அட்மிட் பண்ணுவோம். இப்ப ஒரு 16 பேர் வந்துட்டோம். அதனால நாங்கள் டைமுக்கு தொடங்கி வகுப்பை நடத்துவோம். முதல்ல சில முக்கியமான குறிப்புகள். இப்ப ரெக்கார்டிங் நேற்று செய்து பார்த்து சரி வந்தது. அப்ப அதனால அதை இப்ப தொடக்க வகுப்புக்கு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு ரெக்கார்ட் சரியா இருக்குது. அதனால இன்றைக்கும் இது ரெக்கார்ட் பண்றதால தற்செயலா வர பிந்திராக்களுக்கோ அல்லது வர முடியாமல் இருக்கிற ஆக்களுக்கு அது பயன்பாட்டில் இருக்கும். நாங்கள் நாளைய காலமையே நான் அந்த ரெக்கார்டிங் போட்டுருவேன் வகுப்புல, குரூப்ல. மற்றது குரூப் இருக்கா எல்லாம் கிளியர் பண்ண போறேன். இதுவரையில தொடர்பு கொள்ளாத ஆக்கள், தேவையில்லாத ஆக்களை நீக்கி முக்கியமா இந்த வகுப்புக்கு வந்து கொண்டிருக்கிற ஆக்கள், முக்கியமான ஆக்களை மட்டும் வகுப்புக்குள்ள குரூப்புக்குள்ள வச்சுக்கொண்டு மற்றவை நீக்கி சரியான முறையில அந்த குரூப்பை செட் பண்ண போறேன் நாளைக்கு. இந்த வகுப்பு நாளை வகுப்பு முடிய உங்களுக்கு சாரி, உங்களுக்கோ இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் உங்களோட வகுப்பு. நாளை வகுப்பு முடிய நாங்கள் அதை மாத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். நேற்றைக்கு தொடக்கநிலை வகுப்பு நடந்தது. சனிக்கிழமை வகுப்பு முடிய அவைக்கு தொடக்கநிலை வகுப்பிலையும் அதே மாதிரி ஒரு செட்டிங் நடக்கும். அதுக்கு பிறகு இந்த குரூப் இதே பெயர்ல இருக்கும், இதுக்குள்ளே வரலாம். இப்ப உங்களுக்கு அறிவித்தல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். இப்ப தெளிவுபடுத்தப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று நான் இதுக்கு சொல்றேன். என்னென்றால், இந்த ஆகம குரூப்புக்குள்ள இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் இப்ப இந்த மகோத்சவ பத்ததி ஆரம்பிக்க போகிறேன், அனுஜை சொல்லி தந்தால் அதுக்கு விளக்கங்கள் சொல்லி போட்டு வாசிச்சு காட்டி ஒரு உங்களை நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லி முடிஞ்சால் உடனே அனைவரும் அதை வாசிச்சு காட்டக்கூடியதா இருக்கணும். அப்படி வாசிச்சு காட்டக்கூடிய தகுதி உள்ளாக்கள் மட்டும்தான் இந்த வகுப்பிலே இருக்கலாம். மற்றவே தொடக்கல்ல வகுப்பு போக வேண்டிய. அப்ப அந்த ஒன்று ஆர்வம் இருக்கணும். தானும் படிக்க வேணும், பழக வேணும் என்ற அந்த ஆர்வம் இருக்கணும். கொஞ்சம் ஆற்றலையும் வளர்த்துக் கொள்ளும். எல்லாரும் இப்ப கேட்கணும் என்னென்றால், போன முறை ஒரு வித்தியாசம் இருந்தது. குருக்கள் பாஷம் பண்ணினாக்கள், மகோத்சவம் பண்ணினாக்கள், அந்த ஆக்கள் எல்லாம் இந்த ஆகம வகுப்புக்கு கன பேர் படிச்சவை அவை தாங்களாகவே விரும்பி தொடக்கநிலை வகுப்பு கைமங்களை போடுங்கோ, நாங்கள் இந்த ஆரம்ப பாடங்களையும் கொஞ்சம் படிக்க போறோம் என்று கேட்கிறது மிக பொருத்தமாய் இருந்தது. சில 2ஆம் பாடு மறந்து போச்சு. 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு படி எனக்கு. நான் 2ஆம் பாடு ஒரு பாடமாக்க போறேன்னு பாடமாக்கினா அது பிள்ளை இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா 2ஆம் வகுப்புல இருக்கிற ஒருத்தன், நான் ஓஎல்லுக்கு படிக்கிற மத்ஸ் ஒருக்கா படிக்க போறேன், எனக்கு அந்த கணக்கு ஒருக்கா சொல்லி தாங்கோ என்று கேட்டால் அது பொருத்தம். அப்ப தனியா ஆரம்ப நிலையில உள்ளவையும் கனவேல் எடுத்துத்தான் இப்ப படிக்க போயிடும். ஆனா அவன் படிச்சு கொஞ்சம் சொல்லுகள் வாசிக்க தொடங்கினாங்க. எங்களை ஆகம் வகுப்பை சேருங்கோ, ஆகம் வகுப்பை சேருங்கோ இப்ப கனவேல் கேட்டுக்கொண்டிருக்கேன். அது ஒரு பொருத்த குறைவான விஷயம் என்றதை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன நடக்க போகுது என்றால், ஆரம்ப நில வகுப்பு தொடக்க நில வகுப்பில உள்ளாக்கள் தனியாக அந்த வகுப்பு மட்டும் வந்து கொண்டிருக்கலாம். அவையின் நிலை அவையை பார்த்து நான் அவை கொஞ்சம் கெட்டித்தனம் இருந்து அவை மேல வரக்கூடிய ஆக்களாக இருந்தால் அவை அங்கே அனுப்புறேன், அல்லது அவை தாங்களாயே கேட்டு அந்த தகுதி அவைகிட்ட இருந்தால் அங்க வரலாம். ஆனால் மற்றும்படி அவை அதுக்குள்ளேயே நிக்க வேண்டிய அவை இந்த வகுப்புக்கு வரையிடாது. ஆனால் இந்த வகுப்புல இருக்கிறார்கள் யாரும் விரும்பினால் தொடக்க நிலை வகுப்புக்கு வரலாம். ஏனென்றா நான் 2 லிங்கும் இதுக்குள்ள போட போறேன். அதாவது ஆகம வகுப்புக்குரிய குரூப்புக்குள்ள 2 வகுப்புக்கும் உரிய லிங்க் போடப்படும். அப்ப அங்க லிங்க் கவனிக்க வேணும். பார்த்து எது என்று பார்த்து நல்ல ஆற்றல் உள்ளவ திறமை உள்ளவ எனக்கு இன்றைக்கு ஆரம்ப பாடம் தேவையில்லை, எனக்கு புண்ணியாவாசனம் தெரியும், பஞ்சகவியம் தெரியும், பஞ்சாசன பூஜை முழுக்க எனக்கு பாடம், அதனால நான் அதுக்குள்ள போய் மெனக்கிட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் அதையும் எனக்கு கொஞ்சம் தெரியாதவர்கள் இருக்கு, அதுலேயும் படிக்க விருப்பம் நினைக்கிறாங்க, அதுக்கையும் வரலாம். அதனால அந்த 2 லிங்க்கும் அதுக்குள்ள வரும். அதை விரும்பினாக்கள் அதுக்கு வந்து கொள்ளலாம், வந்து கொள்ள வேண்டும். அப்ப அது இந்த இது. ஆனால் தொடக்கல் வகுப்பு உள்ள ஆட்கள் இதுக்கு மட்டும்தான் வரலாம். இதுக்குள்ள வந்து இந்த நிலைமை விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப இருக்கிறார்கள். இனி நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கோ, தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. மிகவும் வெறும் பார்வையாளர்களாக இருக்காமல் நல்ல அக்கறையோட ஈடுபட்டு, இப்ப இன்றைக்கு படிக்கிற இந்த அளவும் இன்றைக்கே சொல்லணும் இல்லை. இப்ப நாளைக்கு வகுப்பு என்றால் அடுத்த வகுப்பு கண்டால் அந்த வகுப்புக்கு இடையில எல்லாரும் ஆர்வமாக அதை தங்களை வளர்த்துக் கொள்ள வேணும், படிச்சு பயிற்சி பண்ணி கொள்ள வேணும். அடுத்த நாள் அதை சொல்லி காட்டக்கூடியதா இருக்க வேணும். அந்த முறையிலே தயவு செய்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொண்டு போகும். மற்றது நாளைக்கு வகுப்புக்குரிய
லிங்க் இன்னும் நான் போடல. நாளைய காலம் தான் தயார் பண்ண போறேன். இன்றைக்கு முழுக்க நான் பிஸி என்றதோட எனக்கு அந்த ஒவ்வொருத்தர் அட்மிட் பண்றதுல ஒரு சங்கடம் இருக்கு. அதுக்கு அந்த வெயிட்டிங் ரூமை இல்லாம பண்ணிவிட்டால் எல்லாரும் தாங்களா வரலாம் என்ற ஒரு ஆப்ஷன்கள் வந்து இன்றைக்கு எனக்கு கிடைச்சது. இப்ப நாளைக்கு நான் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்ப நான் இனி புதுசா அந்த நாளைக்கு இந்த லிங்கை உருவாக்கிக்க அந்த மாதிரி அதை உருவாக்கி அதற்காக முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்ப அது சரி வந்து என்றால் அந்த முறையிலேயே நாங்கள் இனி போடுவீங்க. அப்ப வர்றாக்கள் அந்த பிந்தி வந்தாலும் கூட டக்குன்னு வந்து தங்களோட பாட்டிலையும் வரலாம். மற்றது அதுல இன்னொரு பிரச்சனை மாறுது. திடீரென்று இப்ப எனக்கு தொடங்கின பிறகு ஒரு பிளாக் ஆகி நின்று திருப்பி வந்தது. இப்ப நெட்ல ப்ராப்ளம் வந்த உடனே அவன் வெளியேற முடியும். பிறகு திருப்பி வந்து வெயிட்டிங் ரூம்ல நிக்கணும். இப்ப அந்த மாதிரி சங்கடங்களும் கணக்கு நடந்தது நேற்று. அப்ப இனி அந்த பிரச்சனை இல்லாமல் அவ தங்கட பாட்டுல நேற்றோட வந்து வகுப்புல கலந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அதையும் ஒரு இது மற்ற ரெக்கார்டிங் சரியா இருக்குது. ஆகவே எங்களுக்கு இனி இந்த வகுப்பிலே அதிகம் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சரியான முறையில் நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த அந்தந்த வகுப்புக்குரிய லிங்க் ஒன்றில் முதல் நாள் அல்லது இந்தண்டு காலமா போடப்பட்டு அப்ப குரூப்புக்குள்ளே இருக்கிறார்கள் அதை பார்க்க வேணும். பார்த்துட்டு தங்களுக்கு அந்த காலமை வரைக்கும் பின்னேற வகுப்புக்கு வரையில் அறிவித்தல் என்றால் தயவு செய்து ஆஹ் என்னோட தொடர்பு கொள்ள வேண்டும். நேரே எனக்கு லிங்க் வரையிலேன்னு தொடர்பு கொண்டா நான் என்ன நடந்ததுன்றதை பார்த்து அதை செட் பண்ண முடியதா இருக்கு. இனி அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இனி எல்லாம் வேற இன்றைக்கு அந்த வராத ஆட்களுக்கு எல்லாம் இப்ப வேற பண்ணி எல்லாம் சரியா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால சரியா இருக்கும். இப்ப நாளை வகுப்பு வந்த உடனே நாளைக்கு நீங்கள் வரலாம். ஆனால் 9 மணிக்குத்தான் வகுப்பு. அந்த ஒரு அறிவித்தல்ல 9:30 என்று போட்டதால சங்கடம் வந்தது. இனி அந்த பிரச்சனையில நினைத்து கொடுங்க. எல்லாரும் 9 மணிக்குத்தான் எல்லா வகுப்புகளுமே ஆரம்பமாகும். சரி, இனி நாங்கள் ஒரு குரு ஸ்தோத்திரம், பிள்ளையார் வணக்கம் அதுகளோட ஆரம்பிப்போம். எல்லாருமாயே சேர்ந்து சொல்லலாம். ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। गजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे। सिद्धिमहागणाधिपतये नमः। சரி, அப்ப நாங்கள் ஆரம்பிக்க போற விஷயம் மகோத்சவ பத்ததி. என்ன படிக்கிறது என்ன மாதிரி என்றதை எல்லாம் நாங்கள் கலந்துரையாடல்ல ஒரு கால ஆராய்வம் பண்ணி இருந்த நாங்கள் அன்றைக்கு கலந்துரையாடல்ல அந்த ஒலி பிரச்சனை வந்ததாலே அங்க நடக்கிறேன். ஆனால் நானாக ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னென்றால் நாங்கள் கும்பாபிஷேக கிரியா மஞ்சரியில நிறைய விஷயங்கள் படிச்ச நாங்கள் மகோத்சவ பத்ததி அதிகம் படிக்கையிலே அதுல சில விஷயங்கள் படிச்சது. அப்ப ஏதோ ஒரு பேசிக்க வச்சு கொண்டு படிச்சு கொண்டு போறது சுகம். அப்ப மகோத்சவ பத்ததியை நாங்கள் ஆரம்பத்தில இருந்தெடுத்தால் இதுல கன பேர் புதுசாயும் வந்திருக்கணும், முந்தி ஒழுங்கா வராதாக்கள் வந்திருக்கணும். அப்ப அதனால எல்லாருக்கும் அது ஒரு பிரயோசனமானதாக அமைஞ்சிருக்கும். ஏற்கனவே படிச்சாக்கள் வந்தாக்களுக்கும் கூட மீட்டலாக அமையும் என்றதனால நாங்கள் மகோத்சவ பத்ததியை படிச்சு கொண்டு போவோம். அதே நேரம் நாங்கள் தனியா அந்த விஷயம்தான் இல்லை, அதோட தொடர்பாக எத்தனையோ விஷயங்களை கனெக்ட் பண்ணி அறிந்து கொள்ளுவோம், படிச்சு கொள்ளுவோம், கேட்டுக்கொள்ளுவோம். அப்ப இதோட தொடர்பா இன்னும் சில விஷயங்களை யாரும் கேட்டா உடனே நாளைக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து நாங்கள் அதை படிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த 2 நாள் வகுப்பு இருக்கிறதால ஒரு நாளை மகோத்சவத்தை கண்டு வச்சுக்கொண்டு மற்ற நாளுக்கு அர்ச்சனைகளுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஏனென்றால் அர்ச்சனை நல்ல தேவை எல்லாருக்கும் இருக்கு, விருப்பமாக எல்லாரும் படிச்சது முந்தி. அப்ப விக்னேஸ்வரருடைய சகசிரநாமம், சுப்பிரமணியருடைய சகசிரநாமம், லலிதா சகசிரநாமம், இந்த மூன்றும் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப இனி நாங்கள் படிக்க வேண்டியது சிவசகசிரநாமம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அல்லது இந்த படிச்ச மூன்றிலே ஏதாவது ஒன்று அதிகம் எங்களுக்கு திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் வடிவா கிளியரா படிக்கணும் என்று இந்த குரூப்பிலே அதிகமானாக்கள் விரும்பினால் நாங்கள் திருப்பி அந்த சிவ பிள்ளையாட்டியோ அல்லது முருகன்டையோ திரும்ப படிக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். எனக்கு அதுக்கு ஆட்சேபனை இல்லை. ஏனென்றால் பிள்ளையார், முருகன், அம்பாள் மூன்றும் தான் கூடுதலாக தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக சிவன், மற்றது அதுக்கு பிறகு பைரவர். இந்த வரிசையின்படிதான் நாங்கள் படித்து கொண்டு போகணும். திருசதி, அஷ்டோத்திரம், சகசிரநாமம் மூன்றையும் பார்த்து கொண்டு போகலாம். இப்ப உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தான் இதுதான் படிப்பிப்பேன் என்று நான் சொல்றதாக இல்லை. அதிகமானாக்கள் என்ற அபிப்பிராயம் எப்படி இருக்கு என்றதை பார்க்கலாம். நீங்கள் இப்ப குரூப் இன்னும் க்ளோஸ் பண்ணல, உங்களுடைய மெசேஜுக்கு இடம் விட்டுருக்கு.
இப்ப வேணுமென்றால் நீங்கள் மெசேஜ்களை போடலாம், அல்லது இங்கே வகுப்பில உரையாடலுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்குகிற பொழுது அதிலே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். முடிஞ்சு நாங்கள் கலந்துரையாடிக்க இன்ன இன்னத்தை இப்படி படிச்சு கொண்டு போனால் நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் ஒரு ஆள் சொல்லிக்க, மற்றவை எல்லாரும் அதுக்கு ஆதரவு வந்து அல்லது எதிர்ப்பு வந்தால் அதுக்கு தகுந்த நாங்கள் அந்த தீர்மானங்களை மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை சொல்லிட்டு இப்ப மகோத்சவ பத்ததிக்குள்ள நாங்கள் போவோம். அப்ப மகோத்சவ பத்ததியில அத்தனை விஷயங்கள் கும்பாபிஷேகத்துக்குள்ளேயும் வரும். பூர்வாங்க கிரியை எல்லாம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வாது உண்டு. அப்ப அதனால நாங்கள் இதை படிச்சு கொண்டு போய் அதுக்கும் பிரயோசனமாயிருக்கும். பூர்வாங்கம் எல்லாம் எல்லாத்துக்கும் தேவை. சரி, மகோத்சவம் என்று சொல்லிக்கல முதல் நாளே கிரியைகள் ஆரம்பமாகும். மகோத்சவத்துக்குரிய கிரியைகள் ஒரு ஒரு மாதமோ ஒரு 2-3 கிழமைக்கு முன்னமே ஒரு நல்ல நாள்ல பந்தல் கால் போடுறது கொண்டு செய்வினம். இது ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரம் கிரியைகள் என்று தொடங்குறது முதல் நாள் தொடங்கும். மகோத்சவம் ஆரம்பிக்கிற கொடியேற்றத்துக்கு முதல் நாள் மாலையிலே நடக்கும். அசோக் சர்மா என்ன இப்ப மெசேஜ் போட்டு அப்ப விட்டாங்க. அபிப்பிராயம் சொல்ல சொல்லி கேட்கல. நான் இப்ப அவர் அதுக்கு அபிப்பிராயம் சொல்லியிருக்க அசோக் அது வேண்டாம், அது நாங்கள் பிறகு கதை கேட்க கதைப்போம். நாங்கள் படிச்சுட்டு கேட்க அதை குழப்பாமல் பிறகு கலந்துரையாடல் சரி போதுதான் சரி சொல்ல சொன்னேன். நாங்க சொன்ன வெளியில நிக்கிறீங்களோ போட்டீங்களோ சரி ஓகே. வரையலாம இருக்கோ தெரியாது, அப்படியான பிரச்சனைகள் மட்டும்தான் இப்ப இருக்க சொல்ல வேணும். நான் வகுப்பை என்னுடைய கவனம் ஓகே. சிதறாமல் இருக்கணும் அதுக்காக. ஆஹ் முதல் நாள் கிரியைகள் ஆரம்பமாகும். மகோத்சவத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகுது. அப்படி ஆரம்பமாகிற பொழுது பல இடங்கள்ல காலையிலேயே ஆரம்பமாகிறது உண்டு, சில இடங்கள்ல மாலையிலே ஆரம்பமாகும். அந்த 2 நேரம் ஏன் மாத்தப்படுறது என்றால் கணபதி ஹோமம் ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேணும். அந்த கணபதி ஹோமம் என்பது பத்ததி ஆகம முறைப்படி அங்கே மகோத்சவ பத்ததியில மகோத்சவத்துக்குரியதாக சொல்லப்படவில்லை. அது தெரிஞ்சு கொள்ளும். அது ஒரு மேலதிக விஷயம். நாங்கள் ஒரு சிறப்புக்காக பிள்ளையாரை நல்லா வழிபாட்டு மகோத்சவத்தை தொடங்கணும்ன்றதுக்காக தொடங்குறது அல்லாமல் நாங்கள் விநாயகர் வழிபாட்டோட ஆரம்பிக்கணும் இருக்கு. விநாயகர் வழிபாட்டு தான் நாங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதே ஒரு கணபதி ஹோமமாக ஆரம்பிச்சு செய்கிறது ஒரு வழக்கம் இருக்கு. அதில நாங்கள் விடுற பிள்ளையன் கணபதி ஹோமம் ஆஹ் சிவாகம சேகரத்திலே வச்சுவேலிக்குமார் சாமி குறிப்பிட்ட புத்தகத்தில் எடுத்து பார்த்தா தெரியும். ஆகம முறைப்படி உண்மையாக கணபதி ஹோமம் எப்படி செய்கிறது, என்னென்ன மந்திரங்கள்ல என்னென்ன திரவியம் எப்படி செய்கிறது இருக்கு. மிகவும் லிமிட் சிந்தனை இருக்கு. அதுதான் கும்பாபிஷேகத்துக்கு கண்டா என்ன, மகோத்சவத்துக்கு கண்டா என்ன, அல்லது கோயில்ல என்ன வைக்கும் கணபதி ஹோமம். ஆனா இப்ப நாங்கள் செய்கிறதெல்லாம் தாந்திரிகம் என்று சொல்றோம். அதாவது எங்களுடைய ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட கன விஷயங்கள் அதுக்குள்ள வந்துட்டுது. மேலதிகமாக கன விஷயங்களை கொண்டு வந்து கன திரவியங்கள் கன இதுகள் எல்லாம் வேறு வேறு மந்திரங்கள் எல்லாம் வந்ததுக்கு பூர்த்தி அதை விஸ்தாரமாக பெருப்பிச்சு போட்டோம். அப்ப இனி அது தப்பு, அது வேண்டாம், அதை நாங்கள் நீக்குவோம் என்று அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. எல்லா இடம் வந்து கலந்துட்டது. சில விஷயங்கள் எங்கள்கிட்ட நிறைய வந்து கலந்ததுகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். விளையானதுகளை மட்டும் சீர்திருத்தி அகற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் பிழை அல்லாமல் வந்து சேர்ந்த சில விஷயங்களை நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலதை ஏற்றுக்கொள்ளலாம், தவிர்க்காமல் வச்சுக் கொள்ளலாம். அந்த வகையில் தான் இந்த கணபதி. ஆனால் நான் அறிஞ்ச வரையிலே இப்ப நீர்வேலி கந்த சுவாமி கோவில் போன்ற ஒரு சில கோயில்கள்ல இந்த கணபதி ஹோமம் இந்த பூர்வாங்கத்துக்கு உள்ளே அடங்குது. எப்படி என்று சொன்னால் அனுஜை என்ற கிரியை ஆரம்பிச்சு பிள்ளையார்ட்டு அனுஜை வாங்க அனுஜத்தட்டோட போறது. அங்க போய் அனுஜத்தட்டி ஒரு பக்கத்துல வச்சுட்டு அவருக்கு கணபதி ஹோமம் இருக்கும். அப்ப அங்கே ஸ்நபன கும்பம் இருக்கும். ஸ்நபன கும்பத்துக்கு பூஜை பண்ணி அக்னிகாரியம் பண்ணி ஹோமங்கள் எல்லாம் பண்ணி திரவியங்களால எல்லாம் செய்து பிறகு அவருக்கு அதை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் நிறைவில பூஜை பண்ணி பூஜை பண்ணினா பிறகு அவர்கிட்ட இருந்து அனுஜை பெறுதல். அதுதான் அங்கே இருக்கு. அப்ப சில இடங்கள்லயே அது அனுஜியதல் எல்லாம் பின்னிரமோ அல்லது இரவு சாதாரணமாக புண்ணியாரத்தோடைய ஆரம்பிச்சு அது பிறகு நடக்கும். இது கணபதி ஹோமம் தனிய முன்னுக்கு அது ஒரு வித்தியாசமான கிரியா. இப்ப அது உண்மையா அது கண்ட பூர்வாங்கமா அதுக்குள்ள சேராமல் தனிக்கிரியாக முன்னுக்கு வந்துடுது. அப்படி வாரதும் அவ்வளவு பொருத்தம் அல்ல.
ஆனால் இப்ப நடைமுறையிலே அப்படித்தான் கன்னடங்கள் நடக்குது. நாங்கள் அதுகளை பற்றியும் பெரிசாக விமர்சிக்க தேவையில்லை. ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை அளவுக்கு வச்சுக்கொள்ளலாம். இப்ப இது அனுஜ்ஞை என்றதோட ஏனென்றால் அனுஜ்ஞைக்கு கன்னடங்கள்ல பார்க்க கவலையா இருக்கிறது என்னென்றால் அனுஜ்ஞையிலே வாக்கியத்திலேயே வருது பத்ததி கிரமத்திலே அனுஜைக்கு போய் அங்கே அவர்கிட்ட நிறைய அபிஷேகம் பூசை வழிபாடுகள் எல்லாம் செய்து போட்டு அனுஜையை பெற வேண்டும் என்றுதான் பத்ததி கிரமத்துல வருது. ஆனா இப்ப நாங்கள் அதெல்லாம் முன்னுக்கு அபிஷேகம் பூசை எல்லாம் செய்து வைக்கிறதால அனுஜை என்றால் அணிஞ்ச தட்டை தூக்கி கொண்டு போன உடனே சும்மா ஒரு கற்பூரத்தை காட்டுறது, டக்குன்னு அனுஜ ஸ்லோகத்தை சொல்றது, திருப்பி ஒரு கற்பூரத்தை காட்டுறது பாரதம். அந்த மாதிரி மிக சாதாரணமாக சுருக்கமாக பல இடங்கள்ல இதை செய்கிறார்கள். அப்ப இது ஏன் அது பிழை, அதுக்கு என்ன வித்தியாசம் பண்றதுக்கு நாங்கள் உலகியல் வழக்கத்திலே ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம். எப்படி என்றால் நாங்கள் ஒரு நிதி சேகரிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட போறோம். போய் வாசல்ல போய் ஐயாண்டு கூப்பிடுறோம். ஒரு வரார். ஐயா நாங்கள் நாளைக்கு ஒரு விழா நடத்த போறோம். ஒரு 10,000 ரூபா தான் இருக்கும். 2 கேக்க அவரோட தூக்கி தர வர்றத அப்படி நடக்காது என்ன கடைசி வரை. போன உடனே வாங்க வந்து நாங்கள் போய் அவைக்கு வணக்கம் சொல்லி அவருக்கு சந்தோஷமா சொல்லி நீங்கள் இந்த ஊர்ல எல்லாம் பெரிய ஆள் எல்லாம் உதவி செய்யற நீங்கள் அவருக்கு ஒரு முகாமன் சொல்லி சந்தோஷப்படுத்தி நாங்கள் இப்படி ஒரு விழா செய்ய இருக்கிறோம். இப்ப அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதேனும் உதவி செய்வீங்களோ ஐயா இப்படி என்று கேட்டுத்தானே வாங்க. அதை விட்டு சும்மா போன உடனே ஒரு கற்பனை இல்லையா ஆன்மீகத்தான் என்று கேட்டால் அது பொருத்தம் இல்லாம தானே அவரை மகிழ்ச்சி கொடுத்தான் கேட்கணும் என்பதனாலதான் இப்ப அங்கே நீர்வேகன் சாமுவில் நடக்கிற மாதிரி அந்த அணிஜத்தட்டோட போய் அங்க போய் இந்த கணபதி ஹோமத்தை செய்து போட்டு வார முறை பத்ததி கிரமத்தின்படி ஒழுங்காக நடக்கிறது. அப்ப அது போல அது கணபதி ஹோமம் செய்யலாம், செய்யாம விடலாம், பிரார்த்தனை வழிபாடு செய்யலாம். எதுவா இருந்தாலும் நாங்கள் அனுஜை என்றதுக்கு முதல் ஒரு பூர்வாங்கம் வரும் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாஜனம் பஞ்சகவிய பூஜையோ அந்த அதுகள் இடத்துல இருந்து செய்து போட்டு அனுஜா பாத்திர பூஜை பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அனுஜை தொடங்குறது. இனி இன்னும் ஒரு சில விஷயத்தை நான் இதுக்கு விளங்கப்படுத்தணும். கிரியைக்கு போக முன்னர் கிரியை பற்றிய விளக்கங்கள் தான் என்னுடைய வகுப்புல மிக முக்கியமானது என்று உங்களுக்கு தெரியும். அதனால நான் இதை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லிக் கொடுத்தேன். இதுல கன விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் என்றாலும் நீங்கள் வடிவா கிரகித்துக் கொள்ளும். அனுஜை பத்ததி கிரமத்துல மூலவர்கிட்டத்தான் முதல் போய் அனுஜை கேட்க சொல்லி இருக்கு. இப்ப மூலாலயத்துக்கு முன்னாலே ஒன்றில் மகா மண்டபத்திலேயோ அல்லது ஸ்நவன மண்டபத்திலேயோ வச்சுத்தான் வாசனம் பண்ணிட்டு அனுஜ தட்டுக்கு பூசை பண்ணி அனுஜை கேட்க சொல்லப்படுது. அப்ப அங்க இருந்து நேர மூலஸ்தானத்துக்குள்ள போய் மூலவர்கிட்டத்தான் முதல் அனுஜை பண்ணல். அதுக்கு பிறகு இப்படியே வீதி வலமாக போய் பிள்ளையாருடைய சன்னிதானத்துக்கு போய் பிள்ளையாருடைய அனுஜம் வாங்குறது. அப்ப மூலவர்கிட்ட போய் அனுஜம் வாங்கிக்கை மூலவருக்கு அடக்கு தீபம் கற்பூரத்தட்டு பஞ்சாலாத்தி அதுகள் எல்லாம் காட்டி பூஜை பண்ணிட்டு பிறகு இந்த அனுஜியை வாங்கணும். பேருந்து பிள்ளையார்கிட்டையும் போய் பிள்ளையாருக்கும் அப்படி எல்லாம் பூஜை பண்ணி வழிபாடு செய்து குறைந்தபட்சம் ஒரு அசனமூர்த்தி மூலமோ அல்லது பஞ்சாசனமோ அல்லது ஷடங்க சடுத்தாசனமோ பண்ணி தியானம் சொல்லி அவருக்கு ஒரு கற்பூரம் காட்டி அதுக்கு பிறகாவது அனுஜியை கேட்கிறது மிக குறைந்தபட்சத்துல பொருத்தம். அப்ப ஆனால் அதிகமான கோயில்கள்ல மூலவர்கிட்ட முதல் போகாம பிள்ளையார் தானே முதல் என்ற ஒரு எண்ணத்தில முன்னுக்கு பிள்ளையார்கிட்ட போற ஒரு பக்கம் இருக்கு. பிள்ளையார நாங்கள் முதல் பூசை பண்ணுறோம். அப்ப பிள்ளையார்ட்டி எல்லாத்துக்கும் பிள்ளையார் பிள்ளையார் என்று இருக்க கூடாது. பிள்ளையார்ட்டி என்னென்ன முதல் செய்யணுமோ அதுகளை முதல் செய்ய வேணும். அப்ப இந்த இடத்துல இவர் முன்னுக்கு போகணும். பிராமணர்ஜியே அதுக்கு பிறகுதான் சொல்லப்படுது. ஆனால் அது வைதிகத்தை பார்த்து வைதிகத்துல பிராமண அனுஜியம் முதல் செய்துட்டு தான் பேருந்து அங்க பிராமண அனுஜியம் மட்டும்தான் வேற அனுஜியம் ஒன்றும் வராது. வீட்டில அணை வச்சு வைதிகங்கள் செய்கிறது. அப்ப அதே போல இப்ப ஆலயங்கள்லையும் எல்லாரும் பிராமண அனுஜியம் முதல் செய்யணும். அதிலும் ஒரு பொருத்தப்பாடு இருக்கு என்னென்றால் இந்த அனுஜ பூசி எல்லாம் பண்ணி போட்டு எல்லாரும் மகளும் இப்ப இந்த ஒவ்வொரு இடமா போய் அனுஜம் எல்லாம் கேட்டுட்டு வந்து இப்ப இந்த திருப்பி இருக்கா எல்லாரையும் கூப்பிட்டு இருத்தி பிறகு அவைக்கு உபசாரம் பண்ணி அவைக்கு அனுஜ பெறுவதுன்றது கஷ்டமான காரியம். இப்ப பெரியோர்கள்ட்ட குருவிட்ட முதல் அனுமதி பெற்றுட்டு பேருந்து இறைவனுடைய அனுமதி பெறுறது கொஞ்சம் பொருத்தமாயும் கிடக்கின்றதால எங்களுடைய நாட்டு பெரியவர்கள் பலர் ஆலோசிச்சு இந்தியாவிலேயும் கூட பல பெரியோர்கள் இப்ப அந்த முறையை அனுசரிக்கிறோம். அதாவது பிராமண அனுஜியம் முதல் செய்யணும் தான். இப்ப அதிலேயே வச்சு பிராமணர்கள் எல்லாரையும் பூஜை பண்ணி அவைக்கு உபசாரங்கள் பண்ணி அவைக்கு தட்சிணையை கொடுத்து அவைகிட்ட இருந்து அனுமதியை பெற்றுட்டு அதுக்கு பிறகு வந்து மூலவர்கிட்ட போவது. இப்ப இந்த மூலவர்கிட்ட இருந்து பிள்ளையார்கிட்ட போய் இப்ப எந்தெந்த வரிசையில யார்கிட்டையும் அணிஞ்சமாகும் மகா அதாவது எழுந்தருளி உற்சவர்கிட்ட கட்டாயம் கேட்க வேணும். மற்றது மகோத்சவத்துக்கு போற இப்ப சண்முகர் அல்லது பஞ்சவிமன விநாயகர் அவையில் இருந்தால் அவையிட்டையும் ஒரு தனி அணிஞ்சை பெறது சிறப்பாயிருக்கும். மற்றது பைரவர்கிட்ட கட்டாயம் கேட்க வேண்டும். சிவன் அம்பாள் தனியாக சன்னிதானத்திலே விசேஷமாய் இருந்தால்
அவையாளட்டையும் போய் கேட்கறது இருக்குது. மற்றும்படி எல்லார்ட்டையும் போய் கேட்கணும் இல்லை. இது பிரஜை என்ற முதலாவது கிரியை. கும்பாபிஷேகத்தினுடைய மகோத்சவத்தினுடைய பூர்வாங்க கிரியையிலே முதலாவது கிரியை அனுஜை. அப்ப கணபதி ஹோமம் அதுக்கு முன்ன சில இடங்கள்ல நடக்குதுதான். ஆனால் அது பிள்ளையாருடைய அனுஜையோட சேர்ந்ததுதான் இது என்பதை விளக்கிக் கொண்டு இனி இந்த மகோத்சவ பத்ததியை பார்ப்போம். இதை நான் இப்ப ஒவ்வொரு வசனமா வாசிச்சு கொண்டு சொல்லி தர நீங்கள் அதை சொல்லலாம். இந்த அனுஜை முதல் அம்மளவையும் பிறகு யாருக்கு வாசிக்க முடியுதோ அவர்கள் வந்து வாசிக்கலாம். பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஆரம்பித்து போகலாம். அனுஜா விக்னேஸ்வர பூஜா புண்ணியாக வாசனஞ்ச விதாய இப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த வகுப்பு முடியும் என்று சொல்லி அறிவித்தல் ஒன்று இப்ப வந்து விழுந்திருக்குது. அப்ப தயாரா இருங்கோ. அந்த வகுப்பு 10 நிமிஷத்துல முடிஞ்ச உடனே திருப்பியும் அந்த அதே லிங்கை அழுத்தி திரும்ப உள்ளுக்கு வரலாம். வந்து தொடர்ந்து இந்த நாங்களும் கொஞ்ச நேரம் படிக்கலாம். நாங்கள் ஒரு 10 மணி வரைக்குமாவது வகுப்பை நடத்தலாம். சகலீகிருத்திய சாமான்யார்க்யம் சாதயித்வா இதுல சாமானிய அர்க்யம் அப்ப அது சேர்ந்து வரைக ஆவன்னாவா இருக்க வரும். சாமான்யார்க்யம் என்று வருகிறது. சந்தி சேர்ந்து வரைக. அனுஜ்ஞா திரவியாணி புரோக்ஷ்ய பூஜையேத். சரி, இவ்வளவும் என்ன சொல்லி இருக்கு என்று பார்ப்போம். விக்னேஸ்வர பூஜா புண்ணியாக வாசனஞ்ச விதாய. அப்ப விக்னேஸ்வர பூஜையும் புண்ணியாக வாசனமும் செய்க. சகலீ கிருத்திய. அப்ப எதுக்கும் முதலாவது சகலீகரணம் இருக்கு. சகலீகரணம் என்றால் சகளம். களம் என்றது உடம்பு. சகளம் அப்ப உடம்பை சிவனுடைய உடம்பாக ஆக்குதல் என்று. இப்ப சிவோகம் பாவனை செய்தல் என்ற சகலீகிருத்திய. அப்ப அதை முதல் செய்ய வேணும் குருக்கள். அதுக்கு அடுத்தது சாமானியார்க்கியம் சாதயித்வா. சாமானிய அர்க்கியத்தை இப்ப முதல் அது விசேஷார்க்கியத்துக்குத்தான் அந்த விசேஷார்க்கிய திரவியங்கள் எல்லாம் போட்டு காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், வெந்து ஆசனமூர்த்தி மூலம், பஞ்சபிரம்ம ஷடங்க மந்திரம் இவ்வளவும் பூஜை பண்றது. ஆனால் சாமானிய ஆர்க்கியத்துக்கு அங்கே மூல மந்திரம் மட்டும் சொல்லிட்டு தேனுமுத்திரை காட்டிட்டு சாதாரண தண்ணீரையே அந்த பூஜையை செய்து போட்டு உடனே அதை அந்த தண்ணீரை புரோக்ஷனம் பண்ணி பூஜை தொடங்கும். அதுக்காக சாமானியார்க்கியம் சாதயித்வா. அனுஜ்ஞா திரவியாணி புரோக்ஷ. இப்ப அனுஜைக்கு இருக்கிற அந்த திரவியங்கள் அது எல்லாத்துக்கும் புரோக்ஷனம் பண்ண சொல்லி இருக்கு. அதை பூஜையே அதுக்கு பிறகு பூஜை பண்ணட்டுமா கண்டுட்டு திருப்பி அந்த பூஜை முறையே சொல்லப்படுது. ஓம் அஸ்திராய நமஹ இது சம்பிரோக்ஷ. கவசாய நமஹ இத்யவகுண்ட. நிரீக்ஷணாதி சுத்திம் விதாய. இப்ப அஸ்திரேன புரோக்ஷன்றதாலே ஓம் அஸ்திராய நமஹ என்று தண்ணீரை தெளிக்கிறது. கவசாய நமஹிக்கு அவகுண்டிய. அவகுண்டனம் சுட்டு விரலை சுத்தி ஒரு அகழி இருக்கிறதாக பாவனை செய்கிறது. இப்ப அந்த இடத்துல பூஜை செய்யற இடத்துல அதை செய்துட்டு அவகுண்டிய அதுக்கு கவச்சய நமக கவச்சாய நமக என்று கவச்சேன அவகுண்டிய கவச்சாய நமக என்று சொல்லி அதை செய்கிறது. அடுத்தது நிரீக்ஷணாதி சுத்திம் விதாய. சுத்தப்படுத்துறதுக்காக நிரீக்ஷண ஆதி. ஆதி என்றால் முதலிய. அப்ப நிரீக்ஷணம் முதலிய சுத்தங்களை செய்யணும். இப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்றால் நிரீக்ஷணம், புரோக்ஷணம், தாடனம், யுக்ஷணம் இந்த நாளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பானது. இப்ப நிரீக்ஷணம் என்கிறது நிரீக்ஷண முத்திரையால பார்க்கிறது. நிரீக்ஷண முத்திரை என்பது இந்த சுட்டு விரல் 2வது விரல் 2ஐயும் நீட்டி பிடிச்சு கொண்டு
மற்ற மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து பிடித்து அதுக்குள்ளால பார்க்கிறது. அப்ப பொருட்கள் எல்லாத்தையும் அப்படி பார்க்கும் நிரீட்சணம். அதன் மூலம் அது தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஏன் நாங்கள் இப்ப சிவோகம் பாவனையில இருக்கிறார் குருக்கள். அவர் சிவம். ஆகவே சிவனுடைய பார்வையால பார்க்க அது சுத்தமாகுது. நிரீக்ஷணம். புரோக்ஷணம் அங்க முதல் செய்தாச்சு. தாடனம் அதிலேயே அந்த கட்டால அடிக்கிறது. அடுத்தது அபியுக்ஷணம். அதை சுத்தி வர ஒருக்கா இந்த முத்திரியால சோடிகா முத்திரியால சுத்தி காட்டுறது. இந்த அளவையும் செய்த உடனே 4 அந்த சுத்திகள் நடைபெறுகின்றன. அதுக்கு பிறகு பூஜை. எங்க அந்த பாத்திரத்துல பூஜை. இதுல சுருக்கமான முறை இதுதான் பழைய பத்ததிகளில உள்ள ஒழுங்கான பூஜை. இதை விட நாங்கள் கும்பாபிஷேக கிரியா மஞ்சளில இன்னும் நிறைய விஷயங்களை பேர்ந்து சேர்த்து கொண்டேன். அது பிற்காலத்துல வேற வேற பல பத்ததிகள்ல இருந்து ஒன்று உண்டா சேர்த்து அதை அலங்காரத்துக்காக அழகாக நீட்டி விட்டது. கூடாதுன்னு சொல்லி செய்யலாம். நிறைய பொருட்களை வைத்து நிறைய பூஜை பண்ணி செய்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இது அடிப்படை ஆரம்பம் இந்த போதுமானது. ஸ்வர்ணாதி நிர்மித பாத்திரே स्वर्णादिनिर्मितपात्रे ஓம் ஆதார சக்தயே நமः. ॐ आधारशक्तये नमः। தண்டுலே तण्डुले ஓம் நக்ஷத்ரேभ्यो நமः. ॐ नक्षत्रेभ्यो नमः। நாளிகேரே नालिकेरे ஓம் ருத்ராய நமः. ॐ रुद्राय नमः। கதலீபலே कदलीफले ஓம் கணேசாய நமः. ॐ गणेशाय नमः। தாம்பூலே ताम्बूले ஓம் மகாலக்ஷ்மீ நமः. ॐ महालक्ष्मी नमः। சந்தனே चन्दने ஓம் சிவாய நமः. ॐ शिवाय नमः। ரஜன்யாம் ஓம் சந்திராய நமः. वज्रन्याय नमः। ஸ்வர்ணே ஓம் ஹிரண்யகர்பாய நமः. स्वर्णे ॐ हिरण्यगर्भाय नमः। சூதபல்லவேஷு ஓம் விஷ்ணவே நமः. भूतपल्लवेषु ॐ विष्णवे नमः। தர்பேஷு ஓம் சர்வதீர்த்தேभ्यो நமः. दर्भेषु सर्वतीर्थेभ्यो नमः। பத்ரேஷு ஓம் சோமாய நமः. पत्रेषु ॐ सोमाय नमः। புஷ்பேஷு ஓம் ஈஸ்வராய நமः. पुष्पेषु ॐ ईश्वराय नमः। இத்யபியர்ச்ய சரி, இதுக்கு விளக்கங்களை பார்ப்போம். இத்தியபியர்ச்சிய என்றால் என்று அர்ச்சித்து. அர்ச்சிய என்றதோட அபி என்ற ஒரு உபசர்க்கம் முன்னுக்கு சேருது. அபி அர்ச்சிய அபியர்ச்சிய என்று சிறப்பாக பூஜை செய்து. எப்படி இந்த அளவும் இதுல வந்த அம்மளவும் வில்வத்தை வில்வமோ அல்லது பூவையோ கையில வச்சிருந்து போட்டு பூஜை செய்தல். அதுக்குரிய நாமங்கள் இதுல வருது. அப்ப இதுல சொல்றது எங்கெங்க என்னென்னத்துக்கு பூசை பண்றதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் 7ஆம் வேற்றுமையில வருது. ஏ என்று அதிகமா எல்லாம் முடியுது பாருங்கோ. அந்த ஏ என்று முடிகிறது ஆண்பால் 7ஆம் வேற்றுமையில வரைக்க ஏ என்று முடியும். அது கொஞ்சம் வித்தியாசமான சொல்லு. ரஜன்யாம் ரஜனி என்று ஈயன்னாவில முடிகிற பெண்பால் சொல்லன்றதால அது ரஜனே என்று வராமல் ரஜன்யாம் என்று வரும். அப்படி கொஞ்சம் வித்தியாசமா வரும். அப்ப இது அந்த இடத்தில் அப்ப இது முதல் என்ன சொல்லப்படுது? ஸ்வரணாதி நிர்மித பாத்திரை. தங்கம் முதலியவற்றால் செய்த பாத்திரத்துக்கு பூசை. அடுத்தது பாத்திரத்துல முதல் கீழே போட்டிருக்கிற அரிசி. தண்டுலே தண்டுலம் அரிசி. அடுத்தது நாளிகேரே தேங்காய். இந்த தேங்காய் நாளிகேரே என்றது இருமை சொல்லுக்கும் வருது, ஒருமைக்கும் வருது. இப்ப பொதுவாக நாங்கள் ஒற்றை பொருளை பாவிக்கிறது இல்லை.
இரண்டு பொருளாக இருக்கணும் மங்களம். எனக்கு என்னுடைய குருநாதர், நான் முதல் முதல் புத்தக வெளியீட்டுக்கு அவரை கொண்டு வந்து வச்சு கொண்டுதான் புத்தகம் செய்தனர். அவர் அதுல முதல் பிரதி கொடுக்கப்படும் என்ற ஒரு புத்தகத்தை எடுத்து நான் நீட்டின பொழுது அவர், ஏய், ரெண்டு புத்தகத்தை வை, ரெண்டு புத்தகம் கொடுக்கணும், ஒற்றையா கொடுக்க கூடாது, முதலாவதாக கொடுப்பீங்க, ரெண்ட குடு என்று சொல்லி செய்து எனக்கு அது என்னுடைய மிக ஆரம்ப சிறு வயதிலே அது நல்ல நினைவாக இருக்கு. இரட்டை வஸ்திரம் ஒன்று ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. வஸ்திர யுக்மம் என்று சொல்றோம். யுக்மம் என்றா இரட்டை. சாமர யுகலம், சாமரை எப்பவும் இரட்டை. இரட்டை கயல், கயல் மீன்கள் எப்பவும் இரட்டை. அப்ப அந்த இரண்டாக இருக்க வேண்டும். சாமரை சில இடங்கள்ல மட்டும் ஒரு பிரச்சனை கிடக்கு. என்னன்னா, தனியா ஒரு ஐயா பூசை பண்ணேக்க அதுக்கு மூலஸ்தானத்துக்கு கூட இந்த சோடு சோபசாரம் சில இடங்கள்ல வச்சிருக்கணும். ஆக்கள் உதவிக்கு ஒரு திறமையா அவரே மணியை ஒரு பக்கத்துல அடிச்சு கொண்டு அவர் என்ன செய்வார், ஒரு சாமரையை காட்டுறது உண்டு. அதை பார்த்துட்டு சில பேர் சுகத்துக்காக அது ஒரு சாமரை காட்டினோம், அது தப்பு. நாளிகேர கண்ட துவயம் நிவேதயாமி. இப்ப அப்படி சொல்லலாம். நாளிகேர கண்ட ஏகம் நிவேதயாமி, நாளிகேர துண்டு ஒன்றை நிவேதி